இப்போ நம்ம அதே ஒரு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்கில் இதுக்கு முன்னாடி ஒரு ரெசிஸ்டர் ஒரு கெப்பாசிட்டர் அல்லது ஒரு ரெசிஸ்டர் இண்டக்டர் இருந்தால் எப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த சர்க்கியூட்டில் பாருங்கள், ஒரு ரெசிஸ்டர் ஒரு கெப்பாசிட்டர் ஒரு இண்டக்டர் மூணுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சர்க்கியூட் ஒரு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்குக்கு ஹவு கேன் வி ஃபைண்ட் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதுவும் சேம் ப்ரொசீஜர் தாங்க, மூணு ஸ்டெப்பு தான். முதல்ல இந்த ஒவ்வொரு டிவைஸ்க்கும் வோல்டேஜ் அக்ராஸ் த டிவைஸ் என்ன அப்படிங்கிறத ரெசிஸ்டருக்கு என்ன, கெப்பாசிட்டருக்கு என்ன, இண்டக்டருக்கு என்னங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். அடுத்தது கிர்ச்சாஃப்ஸில் அப்ளை பண்ண வேண்டியது தான். அப்ளை பண்ணிவிட்டு லேப்லாஸ் எடுக்கிறோம். இன்புட் சைடு அவுட்புட் சைடு தனித்தனியாக லேப்லாஸ் எடுத்து ஏதோ ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக நம்மளுக்கு E0 டிவைடட் பை EI கிடச்சிருச்சு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் ஃபைனல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் கிவன் எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க். ரைட், வாங்க இதில் ஒவ்வொரு டிவைஸ்க்கு அக்ராஸாக வோல்டேஜ் என்ன போகுது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் எப்பயும் போல் R×I. கெப்பாசிட்டருக்கு என்ன வரும் அப்படின்னா முதல்ல பார்த்தது தான் 1/C இன்டெக்ரல் ஆஃப் I dt. வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டர் அப்படின்னா V L×d/dt ஆஃப் I. அதாவது மைண்டில் சிம்பிளாக வச்சுக்கணும்னா கெப்பாசிட்டர் அப்படின்னா 1/C இன்டெக்ரல் வரும், இண்டக்டர் அப்படின்னா L டிஃபரன்சியேஷன் வரும். சரிங்களா, L இன்ட்டு டிஃபரன்சியேஷன், இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு வாங்க அடுத்தது கிர்ச்சாஃப்ஸில் அப்ளை பண்ணி கிர்ச்சாஃப்ஸில் என்ன சொல்லுது வோல்டேஜில் அப்படி பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் ஆஃப் இன்புட் வோல்டேஜ், அதாவது VI. என்ன அப்படின்னா இன்புட் வோல்டேஜ். அது எதுலாம் எதோட டோட்டல் சம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர், வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர், வோல்டேஜ் அக்ராஸ் த இண்டக்டர். இந்த மூணுலையும் இப்போ நம்ம கொடுக்குற இன்புட் வோல்டேஜ் இந்த மூணுலையும் தான் நம்மளுக்கு போகுது, ட்ராவல் ஆகுது இல்லைங்களா. ஸோ இதோட ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே நம்ம அந்த வோல்டேஜ் ஈக்குவேஷனாக மாற்றி எழுத போகிறோம். சரிங்களா, இப்போது VRங்கிற இடத்த என்னென்னு போட போகிறோம், R×I. VCங்கிற இடத்த என்ன போட போகிறோம், 1/C இன்டெக்ரல் ஆஃப் I dt. ஸோ அந்த ஈக்குவேஷனை அப்படியே மாடிஃபை பண்ணி எழுத வேண்டியது. மேலே இருக்கக்கூடிய அந்த வோல்டேஜ் அக்ராஸ் த டிவைஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்தந்த வேல்யூ எடுத்து ரெசிஸ்டருக்கு நேராக VRக்கு நேராக ரெசிஸ்டருக்கு என்ன வேல்யூ, கெப்பாசிட்டருக்கு என்ன, இண்டக்டருக்கு என்னன்னு போட்டிருக்கிறோம். வேறு ஒன்றும் பண்ணல. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண வேண்டியது உங்களுக்கே தெரியும், லேப்லாஸ் எடுக்க போகிறோம். ஸோ லேப்லாஸ் எடுக்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், I என்னென்னு மாறும், I. ஸோ R, C, L இதெல்லாம் என்னது கான்ஸ்டன்ட். தென் இன்டகிரேஷன் ஆஃப் dt அது லேப்லாஸ் எடுக்கும்போது 1/Sன்னு மாறும். டிஃபரன்ஷியேஷனை லேப்லாஸ் எடுக்கும்போது என்னென்னு மாறும், Sன்னு மாறும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கணும். சரிங்களா, ஸோ பாருங்கள் அதான் R இன்ட்டு லேப்லாஸ் எடுக்கும்போது R×I என்னவாயிடுச்சு, I. 1/Cங்கிறது கான்ஸ்டன்ட், I டிவைடட் பை S, ஏன்னா இன்டகிரேஷன் இருக்குது இல்லைங்களா, அதனால கீழே ஒரு S வருது. ப்ளஸ் Lங்கிறது கான்ஸ்டன்ட், d/dtயை லேப்லாஸ் எடுக்கும்போது என்னது S, I என்னென்னு மாறுது I. ரைட் சைடு எடுத்துக்கிட்டோம்னா VI. ஸோ இவ்வளோதாங்க லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறது, ரொம்ப சிம்பிள். ஸோ லெஃப்ட் சைடு பாருங்கள், 3 டேர்ம்லேயும் என்ன காமனாக இருக்குது, I. காமனாக இருக்குது இல்லைங்களா. அப்போ அதில் எல்லாத்துலேயுமே எதை காமனாக எடுத்துக்கலாம், I. காமனாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வரும் ப்ராக்கெட்டுக்குள்ளே, R + LS + 1/CS. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம LCM கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கூட எடுத்துக்கலாங்க. எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும் அடுத்த ஸ்டெப்பில், RCS இந்த டினாமினேட்டர் 1/CS இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீழே இருக்கக்கூடிய CS மேலே அப்படியே என்னவாகும், மல்டிப்ளை ஆகும். என்னென்னு வரும், RCS + LCS² + 1 ஹோல் டிவைடட் பை CSன்னு வரும். சரிங்களா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, I. அப்படியே வச்சுட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ரைட் சைடு வரும்போது டினாமினேட்டருக்கு வரும். இங்கே நியூமரேட்டரில் இருக்குதுன்னா அங்கே எங்கே போகும், டினாமினேட்டருக்கு போகும். அங்கே கொண்டு போயிட்டு அதை என்ன எடுத்திருக்காங்கன்னா நான் சொன்ன அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன். சரிங்களா, அது எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்கள், RCS + LCS² + 1 டிவைடட் பை CSன்னு வரும். இந்த CS எங்கே போகும், நியூமரேட்டருக்கு போகும். நியூமரேட்டரில் ஆல்ரெடி என்ன இருக்குங்க, VI இருக்குது. அப்போ CS இன்ட்டு VI டிவைடட் பை RCS + LCS² + 1 அப்படின்னு கிடைக்குது. என்ன I. ஸோ இதில்
நம்ம இந்த டினாமினேட்டர் கடைசி டேர்மில் பாருங்க, டினாமினேட்டரில் எஸ் டேர்ம், அடுத்தது எஸ் ஸ்கொயர்ட் டேர்ம், அடுத்தது கான்ஸ்டன்ட் வருது. இதை நம்ம ஈக்குவேஷன் குவாட்ரேட்டிக் ஃபார்மேட்டில் எஸ் ஸ்கொயர்ட் எஸ் அடுத்தது கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ரைட், இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்புட் சைடு கிர்ச்சாஃப்ஸில் அப்ளை பண்ணணும். இப்போ என்ன அப்ளை பண்ண போகிறோம், அவுட்புட் சைடு கிர்ச்சாஃப்ஸில் அப்ளை பண்ணனா அவுட்புட் சைடு என்ன கனெக்ட் ஆகிருக்குது, இண்டக்டர் மட்டும் கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ அப்போ அந்த இண்டக்டர் மட்டும் எதில் வரும், அவுட்புட் சைடு வரும். பாருங்கள், V0 of t equal to L into d by dt of I of t. இது ஏன்னா இண்டக்டர் மட்டும்தான் எங்கே இருக்குது, அவுட்புட் சைடு இருக்குது. ஸோ இதை என்ன எடுக்க போகிறோம், ரெண்டு சைடும் லேப்லாஸ் எடுக்க போகிறோம். லேப்லாஸ் எடுத்தால் என்ன கிடைக்கும், V0 of s equal to d by dt நம்ம என்னென்னு எழுதலாம், எஸ்ன்னு எழுதுவோம். லேப்லாஸ் எடுக்கும்போது அது என்ன கிடைக்கும், எஸ்ன்னு மாறும். I of t என்னன்னு மாறுது, I of sன்னு மாறுது. ஸோ இந்த ஈக்குவேஷனில் மேலே கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, I of s equal to கடைசியாக என்ன இருக்குது, cs into vi of s divided by rcs plus lcs squared plus 1 அப்படிங்கிற I of s வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். புரியுதுங்களா, ls into அந்த I of s வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு ஆல்ரெடி அங்கே நியூமரேட்டரில் என்ன இருக்குது, cs இருக்குது. இப்போ நாம் கூட இது ls மல்டிப்ளை ஆகிறதுனால அங்கே அந்த இடத்துல என்ன வரும், lcs ஸ்கொயர்ட் என்னென்னு வரும், lc அதாவது l இன்ட்டு சி இன்ட்டு எஸ் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது எங்கே வரும், நியூமரேட்டரில் வரும். இதில் vi of s அப்படிங்கிறது என்ன, இன்புட் ஆஃப் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். சரிங்களா, ஸோ இன்புட்டை லேப்லாஸ் எடுத்திருக்கோம். அந்த நியூமரேட்டர் vi of s எங்கே கொண்டு போயிடலாம், லெஃப்ட் சைடு வரும்போது அது எங்கே வந்துடும், டினாமினேட்டருக்கு வந்துடும். லெஃப்ட் சைடு ஆல்ரெடி என்ன இருக்குது, V0 of s. ஸோ அப்போ V0 of s டிவைடட் பை vi of s ஈக்குவல் டு இந்த எல்லும் சியும் மல்டிப்ளை ஆகிக்கும், எஸ்ஸும் மல்டிப்ளை பண்ணும்போது எஸ் ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். ஸோ அதான் பாருங்கள், கடைசி ஈக்குவேஷனில் V0 of s டிவைடட் பை அந்த நியூமரேட்டரில் ரைட் சைடு நியூமரேட்டரில் இருக்கிறது லெஃப்ட் சைடு வரும்போது டினாமினேட்டருக்கு வந்துடுது. V0 of s டிவைடட் பை vi of s ஈக்குவல் டு எல் இன்ட்டு சி இன்ட்டு எஸ் என்ன கிடைக்குது, எஸ் ஸ்கொயர்ட் டிவைடட் பை ஆர்சிஎஸ் ப்ளஸ் எல்சிஎஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1. இதை நான் முதலே சொன்ன மாதிரி டினாமினேட்டரில் ஃபஸ்ட்டு எஸ் ஸ்கொயர் டேர்ம் வர மாதிரியும், அடுத்தது எஸ் டேர்ம் வர மாதிரியும், அடுத்தது கான்ஸ்டன்ட் வர மாதிரியும் எழுதிக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இதுதான் ஒரு ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர் அண்ட் ஆல்சோ ஏ இண்டக்டர், இது மூணும் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்கோட ஒரு ஃபைனல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான 10 மார்க் ப்ராப்ளம். ஸோ வெரி சிம்பிள். இந்த மூணு ஸ்டெப்பு தான். என்ன அப்படின்னா, முதல்ல வோல்டேஜ் அக்ராஸ் த டிவைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த ஈக்குவேஷன் ஆருக்கு என்ன, கெப்பாசிட்டருக்கு என்ன, இண்டக்டருக்கு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது கிர்ச்சாஃப்ஸ் லா, இன்புட் சைடு அப்ளை பண்ணுறோம், அவுட்புட் சைடு அப்ளை பண்ணுறோம். இன்புட் சைடு அப்ளை பண்ணி அடுத்தது என்ன எடுக்கிறோம், லேப்லாஸ் எடுக்கிறோம். லேப்லாஸ் எடுத்துட்டு I of s வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். அடுத்தது அவுட்புட் சைடு கிர்ச்சாஃப்ஸ் லா அப்ளை பண்ணுறோம், அடுத்தது அதையும் லேப்லாஸ் எடுக்கிறோம். அந்த ஈக்குவேஷனில் I of s எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அந்த I of s சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணனா கண்டிப்பாக நம்மளுக்கு E0 of s டிவைடட் பை EI of s கிடைக்கும். மீதி இருக்கிறது எல்லாம் ரைட் சைடு வச்சுக்கலாம். அந்த ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு ஃபைனலாக என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், இந்த கொடுத்துருக்கிற எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்குடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா, ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான், மைண்டில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.